ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்று இரவுக்குள்ளாகவே இந்த பதிவை மட்டும் நீ கேட்டுட்டீனா கண்டிப்பா நீ சந்தோஷப்படும்படியாக ஒரு நல்ல விஷயம் நாளை விடியல்ல உன் வீடு தேடி வந்து சேர்ந்துடும் என் செல்லமே. உன்னை குறை சொல்றதுக்கும் பழி சொல்றதுக்கும் ஓடி வரக்கூடிய இந்த உலகத்து மனிதர்கள் யாரும் உனக்கு வழி சொல்ல வரமாட்டாங்கன்றதை புரிஞ்சுக்கோ. என்னை வழிபடக்கூடிய உனக்கு எல்லா வகையிலும் நல்லது செய்ய தயாராக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நிச்சயமாக என்னுடைய அருளால உன்னுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து நீ நலமாக வளமாக செல்வ செழிப்பாக வாழப்போற. உன் கஷ்டங்கள் அனைத்தையும் தீர்த்து வச்சு ராஜாத்தி ராஜனாக ராணியாக ராஜ வாழ்க்கையை வாழ வைப்பதற்காக தான் இந்த பதிவை உன் கண்களில் காட்டினேன். நாளை விடியல் உனக்கான அதிர்ஷ்ட விடியலாகவும் நல்ல விடியலாகவும் இருக்க போகுது என் செல்லமே. உனக்கு யாரும் இல்லைன்னு மட்டும் நீ ஒருபோதும் நினைச்சிடாத. எந்த நேரத்தில் வேணுமானாலும் நீ கூப்பிட்டினா உனக்காக ஓடி வந்து உதவி செய்ய தயாராக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். இந்த வராகி அம்மா உன் கர்ம வினைகளை எல்லாம் போக்கி உன் துயரங்களை எல்லாம் தீர்த்து உனக்கான நல்லதை செஞ்சு தருவேன். எல்லாவற்றையும் சரி செய்ய உன்னை தேடி நான் வந்த பிறகு நீ எதுக்காக இனி கவலைப்பட போற? போலியான பேச்சுக்களை பேசி நல்லவங்கிற பெயரை பெறுவதை விட வெளிப்படையான பேச்சில் கெட்டவனாய் பெயர் சூட்டப்பட்டாலும் அது நல்லதாகத்தான் இருக்கும். உனக்கு எதிராக விதி 1000 கதவுகளை மூடினாலும் முயற்சி ஒரு ஜன்னலையாவது திறக்குன்றது போல நிச்சயமாக உனக்கான காரியத்தை இந்த வராகி அம்மா வெற்றிகரமாக முடிச்சு கொடுப்பேன். உன் கண்களில் வரும் கண்ணீர் எனக்கு தெரியும். அதை ஆனந்த கண்ணீராக அழகானதாக நான் ஆக்கி கொடுக்கிறேன். இதுவரை நீ சந்திச்ச வேதனைகள் எல்லாம் உன் வாழ்க்கையை விட்டு எப்படி விலகி போச்சுன்னே தெரியாம நீ வியந்து பார்க்கும் அளவுக்கு நான் செய்வேன் என் செல்லமே. என் முன்னால நீ வந்து நிற்கும்போது தயங்காம தைரியமா பேசு. உரிமையோடு சப்தமாக உனக்கு வேண்டியதை கேட்டு பெற்றுக்கொள். எல்லா வகையிலும் உன் வாழ்வில் நல்ல மாற்றங்கள் வரும்படி நான் செய்வேன். எத்தனையோ துயரங்களை கடந்து வந்த உனக்கு இனி வரக்கூடிய வாழ்நாள் முழுவதும் இன்பமயமாக இருக்கும்படி செய்வதற்காக தான் இப்போது இந்த பதிவையே உன் கண்களில் காட்டியிருக்கேன். இப்போது எந்த அளவுக்கு இதை முழுமையாக நம்பி சந்தோஷத்தோடு என் வார்த்தைகளை கேட்கிறாயோ அந்த அளவுக்கு உனக்கான நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடந்து முடியும். உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கும் சக்தி நாயகியாக இந்த வராகி அம்மா உனக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருக்கும்போது நீ ஏன் வருத்தப்பட போற? இந்த வாழ்க்கையே உனக்காக தான் படைக்கப்பட்டுள்ளது. அது புரியாம நான் ஏந்தான் பிறந்தேனோ ஏந்தான் இந்த வாழ்க்கையோ நினச்சி நீ வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க. என்னை நம்பி வந்த உனக்கு கிடைக்க வேண்டியதையெல்லாம் சரியான நேரத்தில் நான் கிடைக்க செய்வேன். என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் எல்லாமே நன்மைக்கே நினைக்க பழகு. நான் உனக்கு சொல்லி கொடுத்த பாடத்தை நீ சரியாக கற்றுக்கிட்டினாலே வாழ்க்கையை அழகாக வாழ்ந்துவிட முடியும் என் செல்லமே. நீ யாரையும் திட்டுவதோ சாபமிடுவதோ யாருக்கும் கெடுதல் நினைப்பதோ வேண்டாம். ஏன்னா நீ என்ன செய்றியோ அதுதான் திரும்ப உன்னை நோக்கி வந்து சேரும். அதுக்கு பதிலாக உனக்கு கஷ்டத்தை கொடுத்தவங்களையும் கெடுதல் செய்தவர்களையும் மறக்கவும் மன்னிக்கவும் தயாராகு. அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை சிறப்பாக நான் செஞ்சு கொடுப்பேன் என் செல்லமே. உன்னை கஷ்டப்படுத்திட்டு இந்த உலகத்தில் யாரும் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்ந்துட முடியுமா என்ன? நான் எப்போவுமே என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னு நினச்சி நல்லதை தான் செய்கிறேன். ஆனால் அதை புரிஞ்சுக்காம சில பேர் தப்பான வழியில் போகும்போது தவறான விஷயங்களை அடுத்தவங்களுக்கு செஞ்சு கஷ்டத்தை கொடுக்கும்போது ஒரு தாயாக அதை என்னால் பொறுத்துக்க முடியாமல் அவர்களுக்கு என்ன தண்டனையை கொடுக்கணுமோ அதை கொடுத்தே தீருவேன். உனக்கு எது நல்லா வருமோ அதை செய். உனக்கு எது பிடிக்குமோ அதை செய். உனக்கானதை நீ சிறப்பாக செய்யும் போது தானே அதன் மூலமாக உனக்கு வெற்றி கிடைக்கும். அதை விட்டுட்டு அவங்க செய்கிறாங்க இவங்க செய்கிறாங்கன்னு அடுத்தவங்களை பார்த்து நீ எதையாவது செஞ்சினா அது உனக்கு தோல்வியை மட்டும்தான் தரும். இந்த உலகத்தில் பிரார்த்தனை விட பெரிய சக்தின்னு எதுவுமே இல்லை. உனக்கு எந்த நல்ல விஷயம் வேணும்னு என்னிடம் பிரார்த்தனை செய்தாலும் அதை நல்லபடியாக நான் உனக்கு நிறைவேற்றி கொடுப்பேன். உன் நம்பிக்கை விட மேலானது இந்த பூமியில் எதுவும் இல்லை என் செல்லமே. நீ என் மேலே முழுசாக நம்பிக்கை வச்சினா இப்போதே உன் மனசில் இருக்கக்கூடிய கவலைகளை எல்லாம் காற்றோடு காற்றாய் மறையச் செய்வேன். உன் வலிகளையும் வேதனைகளையும் போக்கி உனக்கான நல்லதை நான் செஞ்சு கொடுக்குறேன். எல்லா சூழ்நிலைகளையும் சரி செய்து
உன் வாழ்வில் சந்தோஷம் வரும்படி செய்ய வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. நீ ஒருபோதும் யாரையும் வெறுக்க வேணாம், யாருக்காகவும் கவலைப்படவும் வேணாம். உன் வாழ்க்கையை எளிமையாக வாழ தயாராகு. அடுத்தவங்க கிட்ட எதிர்பார்க்கணும்னு நினைக்காம எப்போதும் இருப்பதை கொண்டு வாழ்க்கையை சமாளித்து வாழ பழகு. உன்னுடைய விரதத்தையும் உன்னுடைய பூஜைகளையும் உன்னுடைய ஏற்றி வச்ச தீபத்தையும் கூட நான் ஏற்றுக்கிட்டு மதம் உனக்கு கொடுத்ததை மகிழ்ச்சியாக வாங்கிக்கிட்டு உனக்கான நல்லதை செய்வதற்கு தயாராக காத்துக்கிட்டு இருக்கேன். இந்த வராகி அம்மா உனக்கான எல்லா விஷயங்களையும் சிறப்பாக செஞ்சு கொடுப்பேன்னு நம்பு. இன்னும் நீ பிரார்த்தனை செய்த விஷயங்கள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக வரிசையாக வெற்றியாக விமரிசையாக உன் வாழ்க்கையில் வந்து சேரும்படி உனக்கான நல்ல நேரம் ஆரம்பம் ஆயிடுச்சு என் செல்லமே. இனிமேல் நீ யார்கிட்டையும் எதையும் கேட்டு போகணுன்ற அவசியமே இல்லை. எல்லாம் தானாக உன்னை தேடி வரப்போகுது. கஷ்டங்களே தெரியாமல் பிள்ளைகளை சுகமாக வளர்க்கணும்னு நினச்சிதான் நிறைய பெற்றோர்கள் அவர்களை சோம்பேறிகளாக ஆக்கி வச்சுருக்காங்க. பிள்ளைகளை சொகுசாக சுகமாக வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா நாளைக்கு அவங்க கஷ்டப்படும் போது அதை பார்த்து கண்ணீர் விடக்கூடிய முதல் ஆளாக நீங்கள் தானே இருக்கணும். இன்றைக்கி வேணும்னா உங்கள் வீட்டில் இருக்கிற வரைக்கும் அவங்கள பார்த்து பக்குவமாக பொக்கிஷமாக பழக்கலாம். ஆனால் அவங்கள நாளைக்கு வெளி உலகத்துக்கு அனுப்பும்போது அவர்களால் எதையுமே சமாளிக்க முடியாமல் தெரியாமல் அவர்கள் திணறி போவதும் திக்கு முக்காடுவதும் உனக்கு தெரியாது என் செல்லமே. எல்லாருக்கும் எல்லாத்தையுமே கற்றுக்கொடு. கஷ்டம் நஷ்டம் கவலை துன்பம் தோல்வி வெற்றின்னு எல்லாரும் எல்லாத்தையும் பார்த்து கற்றுக்கிட்டு வாழ்க்கையில் வாழும்போது தான் அவங்களுக்கு எதை வந்தாலும் சமாளிச்சுக்கலான்ற தைரியம் வரும். அதை விட்டுட்டு நீ கூடவே இருந்து கொஞ்சி பேசிக்கிட்டு அவங்களுக்கு எல்லாத்தையும் நல்லபடியாக செஞ்சு சுகமாகவே வச்சுருந்தீனா நாளைக்கு அவர்கள் எதிர்கால வாழ்க்கையை எதிர்கொள்ளணும் அல்லவா. நீ கஷ்டப்படும்போது யாரும் வந்து உனக்கு தோள் கொடுக்கலேனாலும் அதுக்காக நீ ஒருபோதும் சோர்ந்து போகாதே. உனக்கு தோள் கொடுக்க தயங்கும் மனிதர்கள் நாளைக்கு நீ ஜெயிச்சதுக்கு பிறகு வரிசையில் வந்து உன்கிட்ட கை கொடுக்குவதற்காக துடிப்போட நிற்பார்கள். இப்படிப்பட்ட போலியான மனிதர்கள் உன் வாழ்க்கைக்கு வேணாம்னு தூக்கி எறி. எப்போதுமே உன்னுடைய இலக்கை நோக்கி நீ உறுதியோடு நடைபோட தயாராகு. இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ தோத்துட்டோம்னு கவலைப்பட அவசியமே இல்லை. தோத்தவங்களெல்லாம் தாண்டி நீ ஜெயிச்சு நிற்க போற. எல்லாவற்றிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படி இந்த வராகி அம்மா நான் செய்வேன். என் ஆசீர்வாதத்தால் உன் வாழ்வில் எல்லாம் அழகானதாக மாறும். ஒரு குற்றமும் செய்யாத நல்ல மனிதர்களின் உறவை நீ எப்போதும் உன் கூட வச்சுக்கோ. துன்பம் வரும் காலத்தில் அவர்கள்தான் உனக்கு உறுதுணையாக இருப்பார்கள். இந்த உலகத்தில் மனுஷனா பிறந்த எல்லாருக்குமே ஒரு கடமை இருக்கு. அப்படி உன்னுடைய கடமை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை சிறப்பாக செஞ்சினா உன் வாழ்க்கை நிம்மதி நிறைஞ்சதாக இருக்கும். மகிழ்ச்சி எங்கே கிடைக்கும்னு புதையலை அதில் பாதாளத்துக்குள் போய் தேடினாலும் வாழ்க்கையில் கிடைக்காது. ஏன்னா மகிழ்ச்சி உனக்குள்ளே தான் இருக்குது. உனக்குள் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியையும் மன நிம்மதியையும் வெளியில் கொண்டு வா. எல்லார்கிட்டையும் மகிழ்ச்சியாக சிரித்து சந்தோஷமாக பேசு. மனசை இலகுவாக வச்சுக்கிட்டு மன நிம்மதியோடு வாழ பழகு. உன் வாழ்க்கையில் எல்லா தோல்விகளையும் தாண்டி உன்னை ஜெயிக்க வைக்க இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். எல்லார்ட்டையும் பேசலாம், எல்லார்ட்டையும் சண்டை போடலாம் நினைக்காத. யார்கிட்ட பேசினா அவர்களுக்கு அது புரியுமோ, உன் வார்த்தைகளுக்கு யார் மதிப்பு கொடுப்பார்களோ அவர்களிடம் வாதம் செய்யலாம். வார்த்தைகளால் வாதம் செய்பவர்களோடு நீ மௌனமாக இருப்பது தான் நல்லது. ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாமல் எதிரில் இருக்கவனை எப்படி வேணாலும் பேசலாம் நினச்சி வார்த்தைகளால் அடுத்தவனை குத்தி கிழித்து காயப்படுத்துவார்கள். அப்படி மோசமாக பேசும் மனிதர்களிடம் நீ ஒருபோதும் பழக்கம் வச்சுக்காத. உன்னை பற்றி நல்லா பேசுகிறவங்க கிட்டையும் நல்லவங்க கிட்ட மட்டும் நீ பழக்கம் வச்சுக்கிட்டினா போதும். உன் வாழ்க்கையில் எத்தனையோ கவலைகள் இருக்குன்னு எனக்கு தெரியும். அது அத்தனையும் தீர்த்து வச்சு உனக்கான நல்லதை நான் செஞ்சு கொடுக்குறேன். நீ எதையெல்லாம் இழந்தியோ அதை விட அதிகமாக உன்னை வந்து சேரும். உன் வாழ்க்கையிலையும் நீ முன்னோக்கி மகிழ்ச்சியாக செல்லும் காலம் வந்துடுச்சு என் செல்லமே. உன் தாயாகவும் தந்தையாகவும் இருக்கும் இந்த வராகி அம்மா உன் வாழ்வில் இருக்கும் துன்பங்களை துரத்தி அடித்து இன்பங்களை அள்ளி தரப்போகிறேன். காலம் உனக்கு கற்றுக் கொடுத்த பாடத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டு வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. உன் வாழ்க்கை முழுவதையும் நீ என்கிட்ட ஒப்படைச்சிட்டினா உன் வேண்டுதல்களையெல்லாம் நான் உன் சார்பில் நிறைவேற்றி கொடுத்துருவேன். நான் உன் கூட இருக்கும்போது உனக்கு தோல்வியே இல்லை என் செல்லமே.
உன் எதிர்காலத்தை நான் பார்த்து பார்த்து உருவாக்கி வச்சிருக்கும்போது மற்றவங்களை எப்படி அதில் அனுமதிப்பேன்னு நீ யோசிக்கிற? யார் என்ன சொன்னாலும் கடைசியில் நீ தான் ஜெயிக்க போற. நீ எப்போதும் மனசுடைஞ்சு போகாம தைரியமா துணிவா உன் வாழ்க்கையில எல்லா விஷயங்களையும் செய்ய பழகு. இந்த வராகி அம்மா உன் கூடவே இருந்து உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சு உனக்கான நல்லதையும் நடத்தி கொடுப்பேன். உன் குறைகள் அனைத்தையும் தீர்த்து வச்சு உன்னுடைய தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்வேன். வாழ்க்கையில் ஒரே பிரச்சனையாக இருக்கேன்னு நினச்சி கவலைப்படாத. பிரச்சனை இல்லாத வாழ்க்கையை கூடிய விரைவில் கண்டிப்பாக உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன். எல்லா பிரச்சனையும் எதிர்கொள்ளும் சக்தியையும் நான் உனக்கு கொடுப்பேன் என் செல்லமே. நீ எனக்காக பூஜை செய்யும் போதும் எனக்காக பக்தி செலுத்தும் போதும் மனமகிழ்ந்து குளிர்ந்து போகிற இந்த வராகியம்மா உன்னுடைய கண்ணீரை தொடச்சி விட்டு உன் வாழ்க்கையை வெற்றிகரமானதாக ஆக்கி கொடுக்க போகிறேன். முன்னெல்லாம் சொந்தம் பந்தம்னு எல்லாரையும் ஒன்றா வச்சுக்கிட்டு வாழணும்னு நினச்சனே, இப்போது யாருமே தேவையில்லைன்னு நினச்சி விலகி போகிற அளவுக்கு அவ்வளவு ஏமாற்றங்களையும் தோல்விகளையும் துரோகத்தையும் அவமானத்தையும் பார்த்து விட்டாயல்லவா? இந்த அளவுக்கு சொந்தங்களும் உறவுகளும் மிக மோசமானவங்களா இருக்காங்களே நினச்சி கோபமோ வெறுப்போ கொள்ளாதே. அது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். நீ எப்போதும் உன் தன்மானத்தை விட்டு கொடுக்காம எல்லாரிடமும் சரியாக சமமாக பக்குவமாக நடந்துக்கிட்டினா போதும். உன்னை வாழையடி வாழையாய் வாழ வைக்க இந்த வராகியம்மா நான் இருக்கேன். உனக்கு காவலாக நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் கலங்காதே. உன் வாழ்க்கை வெற்றிகரமானதாக அழகானதாக ஆகுவதற்கு நான் பொறுப்பு. இந்த உலகத்தில் பொய் பேசுகிறவங்களுக்கு வரவேற்பு அதிகம்தான், ஆனால் உண்மை பேசுகிறவங்களுக்கு வலிமை அதிகம் அல்லவா? உண்மையவே பேசி உண்மையாக வாழக்கூடியவோ நல்ல மனசுக்கு எல்லாவற்றையும் நல்லபடியாக நான் நடத்தி கொடுக்குறேன். உன் வாழ்க்கையை நீ நினச்சதை விட சிறப்பாக சந்தோஷமானதாக வெற்றிகரமானதாக ஆக்கி அதை நிம்மதியாய் நீ வாழும்படி நான் செய்வேன்.